எதிர்த்த ஒரு யுத்தத்தை தலைமை தாங்கி நடத்திய பெருமை நம்முடைய முதலமைச்சருக்கு உண்டு என்கிற காரணத்தினால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் அவருக்கு எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிற முறையில் நேரடியாக பாராட்டி நன்றியை தெரிவித்திருக்கிறோம். 40 தொகுதிகளில் நாங்கள் போட்டியிடுகிற திண்டுக்கல், மதுரை இந்த 2 தொகுதிகளிலும் கூட திராவிட முன்னேற்ற கழக பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் அனைவரும் மகத்தான திராவிட முன்னேற்ற கழக அடிமட்ட தொண்டர்கள் வரை அனைவரும் மகத்தான பணியாற்றியிருக்கிறார்கள். இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்கள் அத்தனை பேரும் இணங்கி பணியாற்றியிருக்கிறார்கள். அந்த 2 தொகுதியிலும் கூட கூடுதலான வாக்கு வித்தியாசங்கள் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்கிற நிலைமை என்பது ஏற்பட்டிருக்கிறது. அதற்கும் எங்கள் கட்சியின் சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்திருக்கிறோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். கோயம்புத்தூர்ல 1 லட்சம் ஓட்டுகள் தான் பாஜக ஆதரவாளர்கள் ஓட்டு காணவில்லை அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு. அதுக்கு திமுக தான் காரணம்னு சொல்றாங்க. கோயம்புத்தூர்ல மட்டும் இல்ல, தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்கள்ல, சென்னையிலுமே 2 பாஜக வேட்பாளர் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காங்க. அதாவது தேர்தல் முடிகிற வரைக்கும் அவங்க தேர்தல்லாம் முடிஞ்ச வாக்குப்பதிவு முடிகிற வரைக்கும் இதை பற்றியெல்லாம் அவங்க ஒன்றும் சொல்லலை. ஏற்கனவே தேர்தல் ஆணையம் இந்த வாக்காளர் பட்டியல் சரிபார்ப்பது போன்ற பல காரியங்கள்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. அப்போதெல்லாம் அவங்க கவனத்தில் எடுத்திருந்தா சரிப்படுத்தினா நம்ம கவனிச்சிருக்கலாம். இப்ப தேர்தல் முடிஞ்ச பிறகு 1 லட்சம் வாக்காளர்கள் இல்லைங்கிறதும், அதுவும் குறிப்பா பாஜக வாக்காளர்களா இல்லைன்னு இல்லாத பாஜக வாக்காளரா பார்த்து பட்டியலே நீக்கிருக்காங்கன்னு சொல்றதெல்லாம் அவங்க ஏற்பட போற தோல்விக்கு இப்ப இருந்தே ஏதாவது சிப்பு கட்டணும் அல்லது இப்ப இருந்தே ஏதாவது ஒரு முன்கூட்டியே ஒரு காரணத்தை சொல்லி வைக்கணுங்கிறதுக்காக சொல்லப்படுகிறதே தவிர அது உண்மையானதா தெரியல. தேர்தல் ஆணையர், தலைமை தேர்தல் ஆணையர் அதற்கான உரிய விளக்கத்தை எல்லாம் கொடுத்திருக்கிறார். மாநில அரசோட பங்கு என்னவா இருக்கு? ஏன் தொடர்ச்சியாக மாநில அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க? அதான் சொல்றேன், தேர்தல் வாக்காளர் பட்டியலை தயாரிப்பது உள்ளிட்ட எல்லாமே தேர்தல் ஆணையம் தான் மேற்கொள்ளுது. அப்படின்னா தேர்தல் ஆணையம் ஒரு முறைக்கு பல முறை அனைத்து கட்சி கூட்டங்களை எல்லாம் நடத்தி இருக்கிறாங்க. அப்போல்லாம் இவங்களுக்கு இதெல்லாம் கண்ணில் படலையா என்னன்னு தெரியல. ஆகவே அப்படி ஏதாவது குறை இருக்குன்னா தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு பொறுப்பேற்க முடியும். மாநில அரசு பார்த்து ஒருத்தரை பட்டியலேருந்து வெளியேற்றுறது போறதெல்லாம் ஒரு மாநில அரசோ ஒரு மாவட்ட நிர்வாகமோ பண்ண முடியாது. இதுவும் இந்த குற்றச்சாட்டை வைக்கிறவங்களுக்கு நல்லா தெரியும், மாநில அரசு பண்ண முடியாது, அவங்க பர்விக்குள்ள இது இல்லை. ஆகவே இருந்தாலும் சரி, நாளைக்கு கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஓட்டலங்கிறது ஏதாவது ஒன்று சொல்லணும் இல்ல. அதுக்காக இப்பயே முன்கூட்டியே ஏன் தேர்தல் முடிகிற வரைக்கும் சொல்லாம தேர்தல் முடிஞ்ச அடுத்த நிமிஷம் ஏன் சொல்றாங்க? அதுக்கு முன்னாடி வரைக்கும் தெரியாது அவங்களுக்கு. எனவே இதெல்லாம் ஒரு அவங்களுடைய தோல்வியை மறைப்பதற்கான ஒரு இட்டு கட்டப்படுகிற காரணங்களை தவிர வேற ஒன்றும் இருக்க முடியாது. முன்பு எப்போதும் இல்லாம அதுக்கான அந்த வாக்கு சதவீதத்தை கரெக்டா தேர்தல் ஆணையம் சொல்லுவாங்க. 2 நாளாச்சு, புள்ளி விவரங்கள் சரியா என்ன இல்ல, பொதுவா என்னன்னா தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த விவரங்களை பூரா நாங்க கேட்ட போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அதாவது ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் எவ்வளவு வாக்கு பதிவாயிருக்குங்கிறத நாங்க ஒரு படிவம் 17 கொடுத்திருக்கிறோம். அதையெல்லாம் கன்சாலிடேட் பண்றதுல கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும் தான். அது கடந்த முறை கூட இப்படி முதல்ல ஒரு ஃபிகரும் பின்னாடி ஒரு ஃபிகரும் வந்திருக்குங்கிறது உண்மைதான். ஏன்னா ஒரு அதிகப்படியான வாக்குச்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கு 230, 300 வாக்குச்சாவடி இருக்கிறது, அதெல்லாம் கன்சாலிடேட் பண்றதுல கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கு ஏற்பட்ட தவிர மற்றது ஒன்றும் கிடையாது. 2வது, இந்த மத்திய தேர்தல் ஆணையம் திடீர்னு ஒரு சில தொகுதிகளில் 10% குறைஞ்சிருக்கு, 12% குறைஞ்சிருக்குன்னு அவங்க வெளியிட்டதுதான். ஆனா இல்லை, ஒரு 1/2%, 1%, 2% எப்பயும் வித்தியாசம் இருக்கலாம். ஓவர் நைட் நாங்க திடீர்னு சொல்ற போது கொஞ்சம் கூட்டம் குறைச்சா இது இருக்கலாம். ஆனா இவங்க 13% குறைஞ்சிருக்குங்கிறாங்க மத்திய தேர்தல் ஆணையம். அது எப்படி மத்திய தேர்தல் ஆணையம் திரும்ப ஒழுங்குபடுத்தி இல்ல, தொடர்ந்து அவங்க ஆட்சியில இருக்கிற வரைக்கும் ஏதாவது வர்ணத்தை மாத்தி அவங்களுடைய ஆட்சியை தக்க வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. அதெல்லாம் நடக்க போறதே கிடையாது. எப்படி இருந்தாலும் ஜூன் மாசம் 4ஆம் தேதியோட முடிவுக்கு தான் வரப்போகுது. சும்மா அவங்க பாஜக ஆட்சியில் இருக்கிற போது மக்கள் பிரச்சனை பத்தி எல்லாம் கவலைப்படாம தங்களுடைய